Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் என்ன அப்படினு தான பாக்குறீங்க. நைக்காவோட ஷாப்பிங் ஹால். சோ ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்ப தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அப்கமிங்ல பாத்தீங்கன்னா பிரைட்ஸ் வந்து ஜான்ல இருந்து நிறைய இருக்கு. சோ அவங்களுக்காகவும் some products வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். சோ இந்த products எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் because இது வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்ட போற செல்ஃப் யூஸ்க்கும் செமையா இருக்கும். எல்லாமே அஃபோர்டபிள் தான். below 1000 rupeesல இருக்க ப்ராடக்ட் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு 2-3 செல்ஃப் கேர் வாங்கியிருக்கேன். சோ இந்த products எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படினா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பியூட்டி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வருவேன். அண்ட் தென் மேக்கப்ஸும் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வேணும் அப்படின்னா நான் 4 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இதில் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோட யூஸ்க்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். அரோமா மேஜிக்கோட அண்டர் ஐ ஜெல் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு அண்டர் ஐ ஜெல். அண்ட் தென் இந்த ஜெல் வந்து எனக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த ஜெல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் அரோமா மேஜிக்கில் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வாங்கினதில்லை. ஒரே டைம் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாங் டைம் கழிச்சிட்டு இப்போ தான் நான் இந்த ஒரு அண்டர் ஐ ஜெல் வாங்கியிருக்கேன். பிகாஸ் என்னோடய அண்டர் ஐ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக அதிகமாக தண்ணியும் குடிக்கிறது இல்லை. இப்போது அது இதுன்ட்டு அலைஞ்சிக்கிட்டு தண்ணியே குடிக்கிறது இல்லை. ஸோ ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, ரெஃப்ரெஷிங்கே இல்லாத மாதிரி. ஸோ நான் வந்து பிரைட் போகிறேன் அப்படின்னா கூட இது என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் பண்ணுறதுக்காகவும் லைக் அண்டர் ஐ வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்காகவும் நான் இந்த ஜெல்லை வந்து பிக் பண்ணியிருக்கேன். பட் இதோட அந்த பேக்கேஜிங் இருக்கு இல்லைங்களா, இதை நான் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி செம்மையாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு மாதிரி பேஸ்ட்டோட அந்த டியூப் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது பேஸ்ட். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மாதிரி சூதிங்காக ரொம்ப லைட் வெயிட் ஜெல் டைப்பில் இருக்குது. ஐ திங்க் அண்டர் ஐக்கு வந்துட்டு ஒரு தகுந்த ஒரு ஜெல் அப்படின்ட்டு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது. தான் நான் வந்துட்டு எம்கஃபைனோட ரொம்ப நாளாக கார்டில் போட்டு வச்சுருந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு சன்ஸ்க்ரீன், ஹைட்ரா ரிப்பேர் சன்ஸ்க்ரீன் SPF 50 PA++++4+ இருக்குது. SPF வந்து 50+ இருக்கிறது தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதோட அந்த வேரியண்ட் நேம் வந்துட்டு கோம்புச்சா அப்படின்றது ஏதோ வந்து சைனீஸ் நேம் மாதிரி இருக்குது. இந்த நேம் வந்துட்டு எனக்கு எப்படி ப்ரொனவுன்சேஷன் வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல. பட் கரெக்டாக அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா UVA UVB ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் ஹைட்ரேட் ஸ்கின், ஸ்ட்ரென்தன் ஸ்கின் பேரியர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸ்கின்னோட பேரியர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட பேக்கேஜிங் வைஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது. வாவ், இது ஒரு மாதிரி ஜெல் கம் க்ரீம் மாதிரி இருக்குது. எந்த ஒரு ஒயிட் ஸ்காஸும் இல்லை, வேறு லெவலில் இருக்குது. லைக் இது சூப்பர் டூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோடய பிரைட் போகும்போதுலாம் பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது இங்கேருந்து ரெடியாகி போகும்போதெல்லாம் மதிய டைமில் தான் ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ண போகிறதா இருக்குது. ஸோ அப்போல்லாம் வெயிலில் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே டேன் ஆன மாதிரி இருக்குது வீட்டுக்கு வந்து பார்த்தா. ஸோ தட் நான் இதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ப்ரைடுக்காக வாங்கினது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைடு வந்து 2 ஃபேஸ்டோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணுற ப்ரைடுக்கு. பட் இது வந்து ஏதாவது அதுவே நான் வந்து ஒரு 5000 ப்ரைட்ஸ் மேடுக்கும் யூஸ் பண்ணுறதா இருக்குது. ரொம்ப கம்மியான ப்ரைட்ஸ்க்கும் நான் அதை யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ தட் நான் வந்துட்டு ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் மஸ்காரா பட் ஒரு ஹை அண்ட் அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். அப்போ யோசிச்சப்போ தான் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டோட வேனிட்டிலையும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இது. நானும் என்னோடய நோட்டில் 4 இயர்ஸ் முன்னாடி இது எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஐ திங்க் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பேக்கேஜிங் வைஸ் அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. லேஷ் சென்சேஷனல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா ஸ்கை ஹை அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேப்ளினோடது தான். அடுத்ததான் வந்துட்டு ப்ரைடுக்காக தான் வாங்கியிருக்கேன். இதுவும் ஆல்ரெடி நான் PSCயோட பிளாக் கலர் ஸ்பஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய பர்சனலுக்கும் சரி பிரைட்ஸ்க்கும் சரி காம்போ பேக் 2 வரும். அதுதான் நான் வந்து பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். நான் 2 செட்டு வாங்கிட்டு 3 பிளெண்டர் ப்ரைடுக்கும் 1 பிளெண்டர் எனக்கும் போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி நான் வந்து பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடுக்கு அந்த பிளெண்டர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் சிங்கிள் பிளெண்டராக ஒரு 1 மட்டும் இருந்தால் இப்போதைக்கு போதும் அப்படின்னு தோணுது. ஸோ தட் நான் இந்த பிளெண்டர் வந்து வாங்கியிருக்கேன். 400 சம்திங்னு நினைக்கிறேன். இதோட பேக்கேஜிங் தான் அந்தளவுக்கு ரிச்சாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 395. எனக்கு என்னவோ வந்துட்டு அந்த பிளாக் பிளெண்டரை விட இது கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த பிளெண்டர் வைஸ் கொஞ்சம் வெட் பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. வெட் பண்ணால் எல்லா பிளெண்டரும் ரொம்ப சாஃப்டாகிடும். இதான் வந்துட்டு
பிஎஸ்சியோட ஷேடோ ப்ரைமர். இது வந்து ஒரு கேன்வாஸ் ஷேடோ ப்ரைமர். இது வந்து கன்சிலர் மாதிரி தான் இருக்கும். ஒரு பிரைடல் பர்பஸ்க்காக தான் நான் இதையும் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி NYXோடது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ரைமர்ஸ். அண்ட் தென் என்கிட்ட இன்னும் சில ப்ரைமர்ஸ்லாம் இருக்குது. ஐ ப்ரைமர்ஸ் கன்சிலர் மாதிரியே இருக்கும். ஸோ மேக்கில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் இப்போதைக்கு இந்த அளவுக்கு வந்து போதும் அப்படின்ற மாதிரி நான் பிஎஸ்சியோடது வந்து வாங்கிட்டேன். இதை வந்து ஃபாரெவர் 52ஓட டெய்லி ஃபாரெவர் 52ஓட ப்ளஷ் தான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ளஷ்ஷோட நம்பர் வந்து JCB004. இது வந்து ஒரு கோரல் ஒரு மாதிரி ஆரஞ்சு டின்ட்டில் இருக்குது. இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆனால் பயங்கர ரிச்சாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். பம்ப் பண்ணுற டைப். இந்த மாதிரி டியூப்பில் பம்ப் வந்துட்டு நான் ஆக்சுவலி அதிகமாக பார்த்ததில்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எனக்கே யூஸ் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்சல்யூட்டாக நீங்கள் வந்துட்டு இதை பிக் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஒரு சாட்டின் ஃபினிஷில் இருக்குது. ஃபாரெவர் 52ல் எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் என்ன மாதிரி ஒரு டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் லுக்கில் ஒரு ப்ளஷ் வேணும் நீங்கள் பிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு சாஃப்ட் சீக் டிண்ட் லிக்விட் ப்ளஷ் வந்து ட்ரை பண்ணலாம். ப்ளஷ் அப்படின்னாலே சில பேர் வந்துட்டு கே பியூட்டி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நானும் அதை தான் சொல்லுவேன். கே பியூட்டியோடது வந்து கொஞ்சம் மேட்டாக இருக்கும். அந்தளவுக்கு இருக்காது. பிக்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதை விட இது பிக்மெண்ட் வந்து செம்மையாக இருக்கும். இதுவும் அதுமாரி யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பட் பேக்கேஜிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது ப்ளஷ்ஷு. ப்ளஷ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற அளவுக்கு இது பட்ஜெட் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்குது. கே பியூட்டியோட ப்ளஷ் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ரோசி ரொமான்ஸ். நான் ஒன்று வந்து கோரல்லையும் ஒன்று வந்து பிங்க்லேயும் வாங்கியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. என்னோடய கையில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பயங்கரமான ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட் ப்ரைடுக்காக காட்ட போகிறேன். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமாக கார்டில் போட்டு வச்சது ஐகானிக்கோட ஒரிஜினல் சாம்பியன் அப்படின்ற ஒரு லிக்விட் ஹைலைட்டர் தான். அப்கமிங்கில் ப்ரைட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். ஸோ வந்துட்டு ஐகானிக் லண்டனோட இல்லுமினேட்டர் தான் இது. இதை நீங்கள் ஃபவுண்டேஷனோடையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். லைக் இதை நீங்கள் ஹைலைட்டர் லிக்விட் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே வந்து எனக்கு குட்டி ஹைலைட்டர் வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிருந்தது. இது வந்துட்டு எனக்கு 3 ml இன்னொன்று கிடச்சிருந்தது. அதை என்னோடய யூஸ்க்கு நான் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து பிரைட்ஸ்க்காக வச்சுருக்கேன். E61 அப்படின்ற சிக்மாவோட ஒரு ஒரிஜினல் ப்ரஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து அண்டரைக்கு கீழே வந்துட்டு பவுடர் டஸ்டிங்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும்னு வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இன்னும் ஒரு ப்ரஷ்ஷு ப்ரோ ஆர்ட்டோட AE24. இது வந்துட்டு ஒரு ப்ளஃபிங் ப்ரஷ்ஷு. நம்ம வந்துட்டு ஐஸில் வந்து ட்ரான்சிஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு சேம் ஒரு ஃப்ளஃபிங் ப்ரஷ் தான் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்துட்டு ப்ரோ ஆர்ட்டோடது தான், PE20 அப்படின்றது. இது ரெண்டுமே ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஐஷேடோ பிளண்டிங் ப்ரஷ்ஷும். இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் இதை விடவே பெருசாக இருக்க அல்லுலோ பிராண்டில் இருக்க ப்ரஷ் வந்து எனக்கு இன்னும் வரல. அது ஒன்று மட்டும் வராததுனால நான் இந்த ப்ரஷஸ்லாம் உங்களுக்காக ஷோ பண்ணுறேன். 4 ப்ரஷஸ் மட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது, இன்னும் 2 இருக்குது. ப்ளம்மோட க்ரீன் டீ ரெஃப்ரெஷிங் இந்த ஒரு டோனிங் மிஸ்ட்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் டைமில் கூட ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங் ஒரு மிஸ்ட்டாக இருக்கும். ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த மிஸ்ட்டு. நான் இதை ஃபஸ்ட் டைம் ஆனால் பிக் பண்ணியிருக்கேன். என்னோடய யூஸ்க்கு 360 ருபீஸ் என்னவோ. அடுத்ததாக பார்த்து ரொம்ப நல்லா வந்துட்டு பாடி பட்டர் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்து வாங்கினது இது தான். லைக் லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளோவியா பொட்டானிக்காவோட ஸ்கின்வியாவிலேருந்து பாடி பட்டர் வந்து 2 டப்பா முடிச்சு கட்டினேன். அடுத்ததாக ரொம்ப நல்லா பாடி பட்டர் பக்கமே போகாமல் என்னோடய பாப்பாவோட மாய்ஸ்சரைசர் மாமாயத்தோட பாடி லோஷனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவ்வோட ப்ரோ ஏஜ் பாடி பட்டர் வாங்கியிருக்கேன். எனக்கு பர்சனலாக பாடி பட்டர்ஸ்லாம் ரொம்ப விருப்பம். பாடி லோஷன்ஸ், பாடி பட்டர், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் போடுறோன்னா இல்லையோ பாடி பட்டரும் பாடி மாய்ஸ்சரைசரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து போடுவேன். பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட வாசனை வாவ்ன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்னா இது ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிற வேரியண்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் கோ வித் திஸ் கண்டிப்பாக போங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் இதுதான் என்னோடய ப்ராடக்ட்ஸ். இப்போ வாங்கின ரீசெண்ட் டைமில் வாங்கின நைக்காவோட பிக்ஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு மிந்த்ரா ஷாப்பிங் ஹால் வரப்போகுது. மிந்த்ரா ஷாப்பிங் ஹால் வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஏதாவது பிரைடல் என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் போய்ட்டு பின் பண்ணலாம். லைக் அதில் உங்களுக்கு போய்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக கொட்டேஷன் வந்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.